திமுக தப்பு பண்ணிருச்சா சார்? அது எப்போதும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கலைஞர் செய்வாரு, ஒரு காரணத்தோட செய்வாரு. இப்ப ஸ்டாலின் செய்யறாரு, பெரிய மனசோட செய்யறாரு. அதனால எவ்வளவு அல்வா வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். எல்லாரும் திமுக அப்படி முதுகுல குத்திட்டு போன மாதிரி. திமுகலையும் முதுகுல குத்தல, ஒன்னும் குத்திக்கல. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒண்ணு வாய்ப்பு வந்துச்சு, ஓடு. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து சந்தா மட்டும் தான் வந்து எவ்வளவு நாள் தான் சந்தாலேயே வாடுறது கட்சி நடத்துறது. என்ன நீ கொள்கை முறையை கண்டுபிடிச்ச, எதுக்கு நீ விஜய் ஆதரிச்ச? அப்ப நீங்க அங்க இருக்கும்போது ஒரு துரோக சுத்தத்தோட தான் அங்க இருக்கு. வைகோ ரொம்ப கடுமையா திமுக பேசுறாரு சார். அண்ணனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் துக்கம் பீரடிக்கிறது, ஆனால் அழுகை தான் வரமாட்டேங்கிறது. அப்படி எல்லாம் பேலன்ஸா இருப்பாரு அண்ணன். அப்படி தராசுல புடிச்சா ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கான உழைப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழனுக்கான துரோகம், அரசியல்ல துரோகம் வரலாறு தான் அவர் எல்லாமே. தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்னா இவர் தான். விஜய் விட பெரிய நடிகர் சார். விஜய் நடிகர்லாம் நீங்க அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி நடிப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. இவருக்கு என்ன இருக்குது? எதுக்கு திமுக மேல சாடுறீங்க? உங்களுக்கு 4 இடம் கொடுத்து தோற்றக்கூடாதுன்றது உதயசூரன் சென்று கொடுத்தாரு. உங்களுக்குள்ள என்னன்னா துரதிருஷ்டம் அப்படின்றாரு. அவர் பைசப்ஸ்லயே வந்து கட்சி வளர்க்குறவர். கொள்கையில இல்ல, கோட்பாட்டுல இல்ல, தியாகத்துல இல்ல, பைசப்ஸ் இல்ல. மாடல் ஹிட்லர் குட்டாசமா அப்படியே நாட்டே ஒரு ஆண்டு கீழ்ச்சி தள்ளிடுவாரு. அவர் சொல்றாரு ஊழல் தான், வெறும் ஊழல் தானா. இந்திய அளவுல பேச மாட்டாரு, மற்ற கட்சிகளை பேச மாட்டாரு, இதெல்லாம் கிடையாது. திமுக ஊழல் எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. அப்புறம் ஏன் அந்த கட்சியோட நின்று நீ ஜெயிச்ச? தூக்கி ஏறி நீ மானஸ்தனா இருந்தானா, சூடு சொரண உள்ளவனா இருந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு அதே திருச்சியில போயிட்டு நீ போட்டியிடு. விதி நல்லவனுக்கு வந்துட்டு நெத்திர எழுதிருக்கு அப்படின்னோம்னா கெட்டவனுக்கு அவனுடைய நாக்குல எழுதிருக்கு. விஜய் எதுலையுமே பேசல. ஆனா இத்தனை கூட்டணி கட்சிகள் எவ்வளவு தூரம் விஜய்க்காக பேசுறாங்க, மாரடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எப்படி போகும் சார்? ஒரு புதிய கூட்டணியே அமைச்சிருக்கிறாங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக தப்பு பண்ணிருச்சா சார்? வைகோ அதுதான் நிறைய பண்ணிட்டு இருக்குது, டே இன் டே அவுட். அது 1-2 பண்ணது தப்பு. அது எப்போதும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கலைஞர் செய்வாரு, ஒரு காரணத்தோட செய்வாரு. இப்ப ஸ்டாலின் செய்யறாரு, பெரிய மனசோட செய்யறாரு. அதனால எவ்வளவு அல்வா வந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். இத்தனை கட்சிகள் கூட இருந்துச்சு, எல்லாரும் திமுக அப்படி முதுகுல குத்திட்டு போன மாதிரி. திமுகலையும் முதுகுல குத்தல, ஒன்னும் குத்திக்கல. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒண்ணு வாய்ப்பு வந்துச்சு, ஓடு. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து சந்தா மட்டும் தான் வந்து எவ்வளவு நாள் தான் சந்தாலேயே வாடுறது கட்சியை நடத்துறது. அதனால போயிட்டாங்க, ஒரு அந்த பக்கம் போயிட்டாங்க, அவ்வளவுதான். வருது இல்லை, நீங்க எதுவுமே செய்ய வேணாம். ஆதரவு கொடுத்தா அதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் மற்றவங்க பேசியிருக்கிறாங்க, நீங்களும் பொட்டி வாங்குறவங்க தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இடதுசாரிகளை வந்துட்டு பொட்டி வாங்குறவங்க தான் அப்படின்னு வலதுசாரிகள் சொன்னாங்களா இல்லையா? என்ன நீ கொள்கை முறையை கண்டுபிடிச்ச, எதுக்கு நீ விஜய் ஆதரிச்ச? விஜய் ஆதரிக்கிறதுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, அவ்வளவுதானே நீங்க காரணம் கண்டுபிடிச்சிங்க இடதுசாரிகள். அதோட நின்றுக்க வேண்டியதானே. அப்புறம் முன்னாடி இருந்த கட்சி மேல வந்துட்டு எதுக்கு பழி தோற்றுறீங்க? அப்ப நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கல்ல. அப்ப நீங்க அங்க இருக்கும்போது ஒரு துரோக சுத்தத்தோட தான் அங்க இருந்திருக்கீங்க. அதான் பத்தியா எழுத வேண்டியது இருக்குது. உங்களோட யோகியதை அவங்க எழுதுறாங்க, நீங்க அவங்கள திட்டுற மாதிரி உங்களுடைய நீங்க யாருன்றது வெளிப்படுத்துறீங்க. எல்லா துண்டும் ஒரு துண்டு தான். காளிமுத்தான் சொன்னாரு, வாய்க்கு மார்க்ஸ் வயிற்றுக்கு அமெரிக்காவான்ட்டு. அதான் எனக்கு டக்குன்னு நினைப்பு வருது. எனக்கு இடதுசாரிகள் மேல ரொம்ப மரியாதை உண்டு, இப்பவும் சொல்ல வரேன். ஏன்னா இடதுசாரிகள்னா இப்போ இருக்கிறவங்க தான் இடதுசாரின்றது இல்லை. அந்த காலத்துல இருந்துட்டு இறந்து போனாரு ஐயா நல்ல கண்ணு, அவரை வந்துட்டு ஒரு இணைய தோழர் அப்படின்னு சொல்றதுக்குலாம் எனக்கு மனசே வராது. அவர் எவ்வளவு பெரிய ஆள். இப்படி எல்லாரும் இருந்தாங்க மார்க்சிஸ்ட்வாதிகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீரபாண்டியன் இருக்கிற இடத்துல நல்ல கண்ணு இருந்தானே இதை செய்வாரு. நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. இப்போ வீரபாண்டியன் அப்புறம் இந்த குரூப்லாம் இருக்குது, நீங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தீங்களே, இந்த மாதிரி முடிவு நல்ல கண்ணு எடுப்பாரு? உங்களுக்கு ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்லேயே உட்காந்துருவாரு, வேறெல்லாம் வரமாட்டாரு. அப்படியே ஒருத்தர் விஜய் வந்துட்டு உடனே ஒரு பெரிய பூங்கத்தில் தந்துட்டு இருக்க மாட்டார். அச்சாச்சு அவ்வளோதான் போகணும். ஏன்னா அவரெல்லாம் பொட்டி வாங்கி பழகப்படாத கையை வந்து. இப்போ விஜய் எதுலையுமே பேசல. ஆனா இத்தனை கூட்டணி கட்சிகள் அவ்வளவு தூரம் விஜய்க்காக பேசுறாங்க. மாரடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. மாரடிக்கிறாங்க. ஆமா, விஜய்க்காக மாரடிக்கிறவர்கள் கூட்டணி சக்திகள், அவ்வளவுதான். நாளைக்கு ஒருவேளை இப்படி யாராவது ஸ்டாலின் இப்படி யாரையாவது வற்புறுத்தினாரா? ஆனா ஒரு ஆதவர்ஜுனா கேட்கிறாங்க, எங்க தலைவரை பத்தி திட்டம் போது நீங்க எப்படி பசாத இருக்கலாம் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பார்த்து ஆதவர்ஜுனா கேட்கிறாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா?
கேட்டார்ல. அப்போ உங்களுடைய தராதரம் இறங்கி இருக்குதா ஏறி இருக்குதா? அரசியல் சந்தையில் திருமாவர்களே உங்களுடைய தராதரம் இறங்கி இருக்கிறதா ஏறி இருக்கிறதா? உங்களுடைய அரசியல் முடிவினுடைய விளைவு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு. அவ்வளவுதான், விடுங்க, இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் கீழே வரைக்கும் போயிட்டு வடிவில் சொன்ன மாதிரி அலசி கிளசி ஆராய்ச்சி தூக்கிட வேண்டியதுதான் எல்லாத்தையும். எப்படி சார் ஒருவேளை விஜய் நாளைக்கு தோத்துட்டா என்ன பண்ணுவாங்க? வைகோ சொல்றாரு நீ எந்த காலத்திலும் விஜய் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. வைகோ சொன்னாரு சார். வைகோ சொல்லிட்டாரா? விஜய் நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், தமிழ்நாட்டுல ஒரு 4 பேர்கிட்ட போன் பண்ணி எப்படிங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க போன்ல சொல்ல மாட்டாங்க. வேணா வாட்ஸ்அப் கால் ஒண்ணு வேணா போடுங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அது கேட்டு நடந்துங்க. அங்கே இருக்கிறாரு நாஞ்சில் சம்பத்து, அவரை கேட்டுங்க. அந்த விஷயத்த அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. அவ்வளவுதான். அடுத்தவனையே வளர விடுறது, வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபரு உங்களை வளர விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மாப்பிள்ளை கொடுக்குற மரியாதை கொடுப்பாரு. அப்புறம் எப்படி இப்போ கரட்டி போட்டு அடிப்பாருன்னு சொல்லவே முடியாது. ஆனா அவர் சொல்லுக்கு ஒன்றும் மரியாதை இருக்காது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இப்போ வைகோ ஏதாவது சொல்றாரு அப்படின்னு தமிழ்நாடு ஒன்றும் யோசிக்காது, தொலைச்சி போட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க ரெடி ஆகிக்கங்க இவர் உங்களோட இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா நீங்க ஜோசியம் பார்க்குறவர், அதனால நான் சொல்ல வரேன். சிலதெல்லாம் கூட இருந்ததுன்னா சிலதெல்லாம் நிறைவேறாது. அப்படி கிட்ட வந்துட்டு அப்படி போயிடுச்சுரா அப்படின்வாங்கல்ல, அந்த அதிர்ஷ்டம் அதெல்லாம் நிறைய நடக்கும். அதனால யாரை வச்சுக்கணுன்றது நீங்க பார்த்துக்கங்க. அவர் 4 முறை செக்ரட்டேரியட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க கதை அவ்வளவுதான். எச்சரிக்கையா இருங்க. எப்படி போகும் சார்? ஒரு புதிய கூட்டணியே அமைச்சிருக்கிறாங்க. அரசியல் பண்றது, விஜய் அரசியல் பண்றதை விட்டுட்டு ஆட்சியை பண்ணணும். ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அரசியல் பண்ற எல்லாருமே தோத்து போவாங்க. இப்ப விஜயனுடைய தாவேக பண்றது ஃபுல்லா அரசியல் தான். இந்த அரசியல்னால இவங்களுடைய கட்சி எந்த இடத்துலையும் மேம்படாது, தமிழ்நாடு எந்த இடத்துலையும் பயன்படாது. ஒட்டுமொத்தமா தாவேகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா அது செல்வாக்கை பெருமளவுக்கு இழந்து ஒண்ணு இல்லாத போகும். வைகோ ரொம்ப கடுமையா திமுக பேசுறாரு சார், தினம் பேசுறாரு. உங்களுக்கு வைகோ ஃப்ரெண்டா? அண்ணனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் துக்கம் பீரிடுகிறது, ஆனால் அழுகைத்தான் வரமாட்டேங்கிறது. அப்படி எல்லாம் பேலன்ஸா இருப்பாரு அண்ணன். அப்படி தராசுல பிடிச்சா ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கான உழைப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழனுக்கான துரோகம். ரெண்டும் தமிழனுக்கான துரோகம்னா அரசியல்ல துரோகம். துரோகம் வரண்டாரு தான் அவர் எல்லாமே. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி, என்னத்த சொல்றது அவரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்னா இவர் தான். என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. விஜய் விட பெரிய நடிகர் சார். விஜய் நடிகர்லாம் இல்லைங்க. விஜய் ஒரு ஆக்ஷன் கிங்கு. விஜய் ஒன்று நடிகர்லாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டதே இல்லை. அவர் ஒரு ஆக்ஷன் கிங்கு. அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி நடிப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, ஏதோ மக்கள் மேல ஒரு அபிமானத்தை பெற்றாரு, ஏதோ வந்தாரு, முடிஞ்சு போச்சு விடுங்க. இவிஎம் டப்புன்னு ஒரு ஜம்ப். இவருக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன தேவைப்படுது வைகோ அண்ணா அவர்களே? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களோட பிள்ளைய ப்ரமோட் பண்ணணும். எம்பி வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, அதுக்கு மேல போறதுக்கு உங்க கட்சிக்கு பலம் இல்லை. இதுதானே உண்மை. என்ன பண்ண போறீங்க? எதுக்கு திமுக மேல சாட்டுறீங்க? உங்களுடைய கட்சிக்குன்னு ஒரு பலம் இருந்ததுன்னா 4 சீட்டுக்காக நீங்க போயிட்டு உட்காந்துருந்தீங்க அண்ணா அறிவாலயத்துக்கு. உங்களை விட அதிகமாக தான் எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சின்ன கட்சிகளை தவிர. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 சீட்டே அதிகம்தான். மனிதநேய மக்கள் கட்சி உள்ளபடியே உங்களை விட பெருசு, ரொம்ப பெருசு. ஆனால் அவங்களுக்கு என்னவா அவர் 2 தான் கொடுக்குறாரு. ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு பார்த்து எப்படி எப்படினோம்னா, ஸ்டாலின் எப்படினோம்னா யாருக்கு வந்துட்டு ஒரு தொகுதியில் ஒரு 150 ஓட்டு இல்லையா, அவங்களுக்கு 27 சீட்டு 28 சீட்லாம் கொடுப்பாரு. யாருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கிளை எல்லாம் இருந்து நல்லா வேலை செய்வோன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு 8 சீட்டு தான் கொடுப்பாரு. அது அவர் ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபார்முலா அவனுடைய இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு தான், ஆனால் நான் அரசியல் கணக்கில் அப்படிலாம் கிடையாது. எனக்கே புரியல. அப்படிதான் ஸ்டாலின் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ற முடியும்? அப்படியேப்பட்ட ஸ்டாலின் உங்களுக்கு 4 இடம் கொடுத்து நீங்க கட்டாயம் ஜெயிச்சிடணும், தோத்தரக்கூடாதுன்றதுக்காக உதயசூரியன் சின்னதும் கொடுத்தாரு. அது என்னன்னா உங்க புள்ள என்னன்னா துரதிருஷ்டம் அப்படின்றாரு. அவர் பைசப்ஸ்லயே வந்துட்டு கட்சி வளர்க்குறவர். கட்சியினுடைய பலம் எங்க இருக்குது? பைசப்ஸ்ல இருக்குதுன்றாரு. கொள்கையில் இல்லை, கோட்பாட்டில் இல்லை, தியாகத்தில் இல்லை. நொச்சுக்கோப்ப தண்டபாணியெல்லாம் போயிட்டு செத்து தொலைச்சான், அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பைசப்ஸ்ல இருக்குது எல்லாம். இவருக்கு ஹிட்லரு, மாடர்ன் ஹிட்லரு. உட்டாசமா அப்படியே நாட்டே ஒரு ஆண்டு கீழ்ச்சி தள்ளிடுவார் அவரு. அப்படியேப்பட்டவர். அவருடைய எதிர்காலத்துக்காக தான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. முடியுமா? அவரை யாரு ப்ரமோட் பண்றதுக்கு இருக்கிறா?
யார் அவருக்கு உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்குள்ள கூடவே இருந்தவன் எல்லாருமே அவன் மல்லை சத்யாவோட போயிட்டான். ஒரு வழியா போயிட்டாங்க, போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? உங்ககிட்ட போய் யார் இருக்கிறது? உங்களுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. உங்க ஆட்கள் உங்களுடைய சொந்த பந்தம் இருக்கிறாங்க, அவ்வளவுதானே. நம்ம அப்படியே பச்சையா பேசுவோம் பெரியார் மாதிரி. உங்களுடைய சொந்த பந்தம் இருக்கிற கட்சி மதிமுக. அதான் அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க மகன் திமுக அப்படின்னு உங்களுக்கு வச்சுட்டாங்க. அங்க ஸ்டாலினை எதிர்த்து வெளில வந்தவர், இங்க பிள்ளைய ப்ரமோட் பண்றவர். இதுதான் டபுள் ஆக்ஷன் சொன்னேன். இந்த தராசுல இந்த தட்டுல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இந்த தட்டுல ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்றது? ப்ரமோட் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்னென்னவோ பண்றீங்க, பல்ட்டி அடிக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளை என்ன ஆக்க போறீங்க? சாத்தியம் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் வேணாம் வைகோ அவர்களே. இப்போ கூட மதிமுகனுடைய ஆதரவோட உங்களுடைய பிள்ளைய ரிசைன் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா மற்ற யாரும் ஒத்துக்கறல. அவங்க 2 பேரும் திருப்பி கேட்டது தான், துரையும் ரிசைன் பண்ணிட்டோம், நாங்களும் ரிசைன் பண்ணுறோம், எல்லாரும் நிற்கலாம் அப்படின்னாங்க. ஒரு போடு போட்டார் ராஜேந்திரன். அதோட நீங்கள் வாயை மூடிட்டீங்களா? சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போ நான் சொல்ல வரேன், அவங்க ரிசைன் பண்ணுறாங்க, பண்ணல. இது எவ்வளோ பெரிய மானக்கேடு சொல்கிறாருல்ல அவர். 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஊடலாம். 30 ஆண்டு காலம் ஏதோ திமுக ஆட்சியில் இருந்த மாதிரியும் இவர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியும் சொல்றாரு ஒரு இன்டர்வியூல. இந்த துரை வைகோ மைக்கை நீட்டினா அவதூறு பேசுறது. எங்க இருந்து தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய அறிவு வந்துச்சுன்னு தெரியல. அவர் சொல்றாரு ஊழல் தான், வெறும் ஊழல் தானா. இந்திய அளவில் பேச மாட்டாரு, மற்ற கட்சிகளை பேச மாட்டாரு, இதெல்லாம் கிடையாது. திமுக ஊழல் கட்சி. அப்புறம் ஏன் அந்த கட்சியோட 2 நீ ஜெயிச்ச? தூக்கி எறி. நீ மானஸ்தனா இருந்தானா, சூடு சொரண உள்ளவனா இருந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு அதே திருச்சியில போயிட்டு நீ போட்டியிடு. பொண்ணு சொல்றாரு எல்லாரும் நம்ம ரிசைன் பண்ணுவான். யாரு எல்லாரும்? எல்லாரும் ரிசைன் பண்ணுமா? எதுக்கு ரிசைன் பண்ணணும்? அவன் திமுககாரன், நின்னா ஜெயிச்சான். விடுதலை சிறுத்தைகள் அவங்க பானையில நின்று ஜெயிச்சாங்க. நீ தானே 10 புட்டி 10 குச்சி அப்படிலாம் சொல்லிட்டுலாம் நீ வந்துட்டு நின்ன. தூக்கி போடு. இப்ப சொல்லு, நான் ஒரு களவாணி பைய கட்சி என்னுடைய ஆதரவோட ஜெயிச்சேன், என்னோட மனசு உறுத்துது, நைட்ல தூக்கம்லாம் வரல, நீங்களே பாருங்க நான் எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கிறேன்ட்டு, இந்த இது வேற லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டு நெல்லு திருச்சியில. இதே விஜய் வந்துட்டு உனக்கு பிரச்சாரம் பண்ணிட்டோம். திருச்சியில அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு, திருச்சி கிடத்துல உங்களுடைய மொத்தத்துக்கும் அவர் வந்துட்டு பண்ணட்டும், தெருத்தரும் அது விஜய் பிரச்சாரம் பண்ணட்டும். நீ தேர்றியான்னு பாரு. அதாவது விதி நல்லவனுக்கு வந்துட்டு நெத்திர எழுதியிருக்கு அப்படின்னோம்னா, கெட்டவனுக்கு அவனுடைய நாக்கில் எழுதியிருக்கு. சனின்றவன் நியாயவான் தான், அவன் கெடுக்கிறதெல்லாம் நாக்கில் வச்சுதான். அதே மாதிரிதான் இது. வைகோ அண்ணன் அவர்களே, உங்களுடைய பிள்ளைய நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாலும் ஒண்ணு முன்னேற மாட்டான். அவன் அதெல்லாம் கிடையாது. அவர் குறுக்கு வழி ஆளு, புரியுதுங்களா? நீங்க வந்த மந்திரி பதவியே வேணும்னு சொன்ன ஆளு, அதுவும் எனக்கு தெரியும். அந்த குறுக்கு வழிக்காரனுக்காக நீங்க போயிட்டு அரசியலை வீணாக்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை காணடிச்சிடாதீங்க. கைது அப்படின்னா வினை விதைத்தவன் வினை இருப்பான் அப்படிங்கிறாரு. ராஜினாமா பண்ண சொன்னாரு விஜய்னு கேட்டா இல்ல அப்படி எல்லாம் சொல்லன்னு மாத்தி ஒரே நாள்லயே மாத்தி கேட்டா சண்டைக்கு வராரு. திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி துரை வைகோ அவர் சொல்றாரு பணத்தை வச்சுதான் திமுக ஜெயிச்சாங்க அப்படிங்கிறாரு. என்னதான் புரிய வைக்கிறாரு சார் மக்கள்? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, பணத்தை வச்சுதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இப்ப கூட திமுக ஜெயிச்சிருக்கணுமே. பணம் நிறைய தானே இருக்குது அவங்க கிட்ட. அப்ப நீ ஜெயிச்சது கூட பணத்தை வச்சுதானே அர்த்தம். நீ ஜெயிச்சிய துரை வைகோக்காக போட்ட ஓட்டாது? சொல்லு பாப்போம். துரை வைகோவாகிய நான் அப்படி சொல்லிட்டு பேசு பார்க்கலாம். உனக்கு விழுந்து ஓட்டாது. அப்ப உனக்கும் துட்டு தானே, மற்றவங்களுக்கு இருக்கிற அதே நியாயம் தானே உனக்கும். அப்ப என்ன இருக்கு நீங்க சொல்லக்கூடிய நியாயம்? நீங்க காசு போட்டு ஜெயிக்கல, காசு செலவு பண்ணல, இல்ல உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டே காசே இல்லை. அதை 2 எம்எல்ஏக்களுக்கும் யார் செலவு பண்ணது? நீங்களா திமுகவா? கேட்டாங்கல்ல, எங்க சிலத்துல என்னன்னா நாங்களே எல்லாம் பார்த்துக்கோணும், ஓகேன்னு விட்டுட்டீங்க. அப்புறம் வந்துட்டு தேர்தல் முடிச்சிட்டோடனே முடிவு மாறிட்டோடனே அழுவுறீங்க. என்ன உங்களுக்கு? அங்க ஒரு மந்திரி பதவி எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கலையேன்ற அந்த ஆதங்கம் தானே. இதெல்லாம் எதுக்கு? இன்னும் ஒரு 5 வருஷத்துல காட்சி மாறப்போகுது, எது வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு முதல்ல திருச்சி தொகுதியை கொடுத்ததே வந்துட்டு ஸ்டாலின் தான். நீங்க என்ன திருச்சியில் அப்படியே செல்வாக்கு பெற்று கொடி கட்டி ஏற்றி பறந்தவங்கள? விஜய் எடுத்துட்டு ஒரு வைகோவை எடுத்துட்டு போயிட்டு விருதுநகரை நிறுத்தினா இதே மாணிக்கம் தாக்கூர் தோற்கடிச்சிருக்கிறான் இல்லையா? தோற்கடிச்சிருக்கிறாரு இல்லையா? அப்புறம் என்னது அது?
மாணிக்க தாக்கூரோட சின்னவர் அவரு, அப்பவே தோற்கடிச்சிருக்கிறாங்க இவரை. அதுக்கப்புறம் கூட ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் போயிட்டு இருந்தாரு. அங்கேயும் மண்ணை கவிட்டாரு. கரெக்டா அவருடைய சமூகம் எல்லாம் பார்ப்பாரு, அவரு பார்த்துட்டு நிற்பாரு. பிரச்சனைன்னு வரும்போது பொதுவில் வருவார். அரசியல்னு வந்துச்சுன்னா கீழே இறங்கிடுவாரு ஃபுல்லா. ஒன்றும் நடக்கலையே. எல்லாமே நடிப்பு தானே சார்? கலைஞர் எங்கிட்ட சத்தியம் வாங்கினாரு. கலை நடிப்புன்றது உயர்ந்த விடையங்க. நடிக்கிறவங்க யாருமே அவங்களுடைய புத்தியை வெளிப்படுத்துறாங்க, அவங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. நடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. நடிக்கிறாங்கன்னு எங்க நடக்கிறாங்க? அவங்களோட ஒரிஜினல் அதுதான். விஜயனுடைய ஒரிஜினல் இந்த ஊழல்வாதிகளை வந்துட்டு கட்சியில சேர்க்கறதுல தெரியலையா? எப்படி போட்டு கெஞ்சரா இருப்பாருங்க, எப்படி எப்படி இது பண்றாரு பாருங்க. எங்க அப்பாவை சாதிக்காத நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொன்னாராம் விஜய் கிட்ட இவரு துரை வைகோ. எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. உங்க அப்பா ஏன் 93ல கட்சி ஆரம்பிச்சுட்டு 98லயே ஜெயலலிதாவோட ஏன் சேர்ந்தாரு? 99 ஏன் திமுக கூட்டணி வச்சாரு? ஏன் வச்சாரு? போயிட்டு உங்க அப்பாரே கேளு. நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு செய், வெக்கப்படணும். என்னடா அது இப்படியெல்லாம் நம்ம அப்பா இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கெல்லாம் போடாத விட்டு விஜய்க்கு போட்டாங்களே அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு வருத்தப்படுவான். இவன் சந்தோஷப்படுறான். அதுல இருந்து தெரியல இவனுடைய அரசியல் அறிவு எங்க இருக்குது அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அமெரிக்கால? கொஞ்சம் ஆராயணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.